ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய வெயிட் லாஸ் ரெசிபி எல்லாம் பார்ப்போம். சோம்பேறி வெயிட் லாஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். ஏன்னா சோம்பேறித்தனமாக ஆகிப்போச்சு. ஏன்னா நேற்று நல்லாவே நைட்டு ஃபுல்லாக சென்னையில் மழை பெஞ்சுது. அதனால் காலையில் எந்திக்கிறதுக்கும் லேட் ஆனதுனால எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எதுவுமே பொரியல் பண்ணி எடுக்க முடியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பண்ணி எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சோம்பேறி டயட்டாக என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட் ப்ரெட்டும் பீனட் பட்டரும் வச்சு 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். குக்கும்பர் சீடு, பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, எல்லா சீட்ஸு எல்லாத்தையுமே நெய்யில் 1/2 டீஸ்பூன் நெய்யில் வறுத்துட்டு, நெய்யில், ஆயிலில், பட்டரில் எதுலனாலும் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லாட்டா வெறுமையாக கூட சீட்ஸ் லைட்டாக சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டு பெப்பரும் சால்ட்டும் ஒட்டுறதுக்காக தான் நான் கொஞ்சமாக ஆயில், பட்டரு, நெய் ஏதாவது கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த சீட்ஸோடு ஒட்டுறதுக்காக தான் நான் அப்படி பண்ணுவேன். அப்புறம் நைட்டே ஊற போட்டு ஜீரக தண்ணி கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். பார்லி வாட்ரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாட்டில் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்லி தண்ணி, ஜீரக தண்ணி, நார்மல் வாட்டர், சீட்ஸு, 2 முட்டை வேக வச்சு பெப்பர், சால்ட்டு போட்டு எடுத்திருக்கேன். 4 ஸ்லைட்ஸ் ப்ரெட்டு. நேற்று நைட்டு டின்னருக்கு என்ன எடுத்தேன் அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செஞ்ச சாம்பார் சாதம் தான். 2 முட்டையும் வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி முட்டை ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை போட்டுக்கனால அதுவே நமக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சாதம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நம்ம காலையிலையும் மத்தியானத்துக்கும் உள்ளதை இந்த மாதிரி வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுவேன். நைட்டுக்குள்ளதை நெக்ஸ்ட் டே வீடியோ போடும்போது அதை இது கூட ஆட் பண்ணி நான் உங்கள் கூட இந்த மாதிரி காமிச்சிடுறேன். நான் இந்த மாதிரி தான் ஃபுல் டே வெயிட் லாஸுங்கிறது கூட ஒரு ஹெல்த்தி ஜேர்னிக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபஸ்ட் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜீரக தண்ணி குடிக்கும் போதும் பார்லி தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 வீக்ஸுக்கு எது உடம்புக்கு என்ன நான் அதை பழக்கத்துக்கு கொண்டு வரேன்னா, ஜீரக தண்ணி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் பார்லி வாட்ரு, யூரின் நமக்கு ரெகுலராக நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா யூரின் போகணும் வெயிட் லாஸில். அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, மோஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, வெயிட் லாஸில் தூக்கம் குறைவாக இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்தது வெயிட் லாஸ்க்கான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ருந்ததுலேருந்து ஒரு போர்ஷனை நம்ம ஃப்ரூட்ஸுக்கு, வெஜிடபிள்ஸுக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துக்கிறேன். ஏன்னா மோஷன் ப்ராப்ளம் வராமல், யூரின் ப்ராப்ளம் வராமல், தூக்கம் கெட்டு போகாமல், நமக்கு ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஃபுட்டை நம்ம கொண்டு வர்றதுக்கு ஒரு 2 வாரமாவது ஒரு சின்ன சேஞ்சஸாக, அதாவது வீட்டில் நம்ம ஹெவியாக நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு இருந்த குவான்டிட்டியை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற மாதிரி, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 வீக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பழகி கொண்டுட்டு போயிட்டு அப்புறம் ஒரு போர்ஷனை, இப்போ டின்னர் போர்ஷனை நம்ம ஃப்ரூட்ஸாக மாற்றி கொண்டுட்டு வரலாம். எடுத்த உடனே நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு கொண்டு வரும்போது 3-4 டேஸில் நம்ம நல்லா டயர்ட் ஆயிடுவோம். டயர்ட் ஆனோன்னா இது நம்மளுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டயட் பிளானை நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு மோஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் டைஜஷன் நல்லாவே ஆகிற மாதிரி உள்ள ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஜீரக தண்ணி, யூரின் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பார்லி வாட்ரு, நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நைட்டு பால் நல்லா காய்ச்சிட்டு ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா நசுக்கிட்டு அதையும் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது, கொழுப்பு குறையிறதுக்கும் நல்லது, தூக்கமும் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நீங்கள் ஜீரக தண்ணி நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே பாடி வெயிட் லாஸ் ஆகும்போது, பாடி ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த ஜீரக தண்ணி நம்ம குடிச்சிட்டே இருக்கும்போது நல்லா நம்மளை கூலாக இருக்கும்போதே நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். நார்மலாகவே நம்மளுக்கு வெயில் கொளுத்தும் போது ரொம்ப புழுக்கமாக இருக்கும்போது தூங்க முடியாது. அதே மாதிரி தான் பாடி ஹீட்டும் ரொம்ப ஓவராக இருக்கும்போது நம்மளுக்கு ரெகுலர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது நிம்மதியான தூக்கம் தூங்க முடியாது. அதனால் ஜீரக தண்ணி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தோன்னா மோஷன் ப்ராப்ளம் வராது, தூக்கத்துக்கும் நல்லது. அது போக நைட்டு தூங்கும்போது நம்ம பூண்டு பாலும் குடிச்சிட்டு படுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தூக்கம் தடைபடாமல், மோஷன் ப்ராப்ளம் வராமல், டைஜஷன் ப்ராப்ளம் வராமல்
நம்மளுக்கு ஏற்கனவே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உடம்பு ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கும் அஃபெக்ட் ஆகாமல் வெயிட் லாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது கண்டினியூ பண்ணவும் முடியாது. மேற்கொண்டு நம்ம எடுக்கக்கூடிய டயட்னால நம்ம உடம்பும் பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிட்டோம், நேற்று டின்னருக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே ஃப்ரூட்ஸுக்கு வெஜிடபிள்ஸுக்குன்னு அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடாதீங்க. உங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்களோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 2 வீக்ஸ் பழக்கி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 3rd வீக்லேருந்து பொறுமையாக நம்ம வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு நம்மளை வந்து இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, take care.